கியூபா பரிந்துரைத்த மருந்தை கண்டுகொள்ளாத உலக நாடுகள். உலகமே கொரோனா தொற்று அச்சத்தால் செய்வதறியாது திகைத்து போயிருக்கும் இந்த வேளையில் இந்த தொற்று நோயை வெற்றிகரமாக சமாளித்து வருகிறது கம்யூனிச நாடான கியூபா. கியூபாவின் மருத்துவ கட்டமைப்பு உலக நாடுகளை வியந்து போகும் வண்ணம் சிறப்பானது. இங்கு தனியார் மருத்துவமனைகள் இல்லை. முழுவதும் அரசு மருத்துவமனைகளை கொண்டு மக்களின் ஆரோக்கியத்திற்கு அரசாங்கமே முழு பொறுப்பு ஏற்று கவனித்து வருகிறது. இந்த நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு ஒவ்வொரு சிறு பகுதிக்கும் ஒரு மருத்துவ குழு, குறிப்பிட்ட இடைவெளியில் மருத்துவமனைகள் என முழுக்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து வரும் நாடு. இங்கு 10,000 பேருக்கு சராசரியாக 60 மருத்துவர்கள் வீதம் தங்கள் மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து வருகிறது. உலக நாடுகள் ஊரடங்கை பிறப்பித்து வரும் வேளையிலும் இயல்பு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் பள்ளி கல்லூரிகளை மூடாமல் இயல்பாக செயல்பட்டு வருகிறது. கொரோனா தொற்றை எதிர்கொள்ளும் உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக இருக்கும் கியூபா பல நல்ல முடிவுகளை எடுத்து வருகிறது. கடந்த மார்ச் மாதம் பல நாடுகளால் நிராகரிக்கப்பட்ட MS பிரேமார் என்ற சொகுசு கப்பலை தங்கள் நாட்டிற்குள் அனுமதித்து அந்த கப்பலில் வந்த பயணிகளில் 4 பேருக்கு கொரோனா தொற்று இருந்த போதிலும் அவர்களுக்கு மருத்துவம் அளித்து அவர்களை பத்திரமாக விமானம் மூலம் அவர்கள் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைத்தது. உலகம் முழுவதும் 59 நாடுகளுக்கு தங்கள் நாட்டைச் சேர்ந்த சுமார் 25,000த்திற்கு மேற்பட்ட மருத்துவர்களை மருத்துவ தேவைக்காக அனுப்பி வைத்துள்ளது. இவை உலக நாடுகள் அறிந்த ஒன்று. இது குறித்து ஒரு சில நாடுகள் தவிர எந்த நாடும் கியூபாவை வெளிப்படையாக பாராட்டவில்லை. இப்படி உலக நாடுகள் அனைத்திற்கும் உதவிகள் செய்து வந்தாலும் கொரோனா நோயை கட்டுப்படுத்த மருந்து கண்டுபிடிப்பதில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது. கியூபாவின் இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B கோவிட்-19 சிகிச்சையில் வெற்றி கண்டது. 40 ஆண்டுகளாக கியூபா இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B என்ற மூலக்கூறை பயன்படுத்தி வருகிறது. இது புதிய கொரோனா வைரஸை எதிர்த்து போராட வெற்றிகரமாக பயன்படுத்தப்படுகிறது. இன்டர்ஃபெரான்கள் என்பது நமது உடலின் பாதுகாப்பு அமைப்புகளின் ஒரு பகுதியாகும். அவை வைரஸ்களில் தலையிட்டு அவற்றை பெருக்க விடாமல் தடுக்கின்றன. 3 வகையான இன்டர்ஃபெரான்கள் உள்ளன. இது வெள்ளை இரத்த அணுக்கள் எனப்படும் நோய் எதிர்ப்பு செல்களை தூண்டுகிறது. கியூபா தனது முதல் இன்டர்ஃபெரானை 1981ஆம் ஆண்டில் தயாரித்தது. அதே ஆண்டில் கியூபாவில் இரத்த கசிவு டெங்கு தொற்று நோய்க்கான சிகிச்சையில் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் மறுசீரமைப்பு செய்து மனித இன்டர்ஃபெரான் ஆல்பா 2Bயை தயாரித்தது. இன்டர்ஃபெரான் மருந்துகள் மனித உடல் உருவாக்கும் புரதங்களில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பாதிப்புகள். இந்த மருந்துகள் வைரஸை சமாளிக்க உடலை தயார்படுத்துகிறது. அவை உடலில் பெருக்கப்படுவதை தடுக்கிறது. இன்டர்ஃபெரான் மருந்துகள் முதலில் புற்றுநோய் சிகிச்சைக்காக வெளிவந்தன. பிறகு HIV மற்றும் எய்ட்ஸ் சிகிச்சையிலும் இன்டர்ஃபெரான்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கோவிட்-19க்கு எதிரான போராட்டத்தில் மிகவும் வெற்றிகரமான மருந்துகளில் ஒன்றான இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B மருந்தை உருவாக்கிய கியூபா மருத்துவர் லூயிஸ் ஃபெராரா அவர்கள் இந்த மருந்தின் மகத்துவம் குறித்து விளக்கினார். மேலும் ஆரோக்கியம் என்பது வணிக சொத்து அல்ல, அடிப்படை உரிமை என்பதை புரிந்து கொள்ள உலகிற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது என உலக மக்களுக்கு எடுத்துரைத்தார். ஆனால் உலக நாடுகள் இது குறித்த ஆராய்ச்சிகள் பற்றியோ சோதனைகள் குறித்தோ பெரிதும் பேசவில்லை. இதனை ஒரு சில நாடுகள் மட்டுமே ஏற்றுக்கொண்டது. அதில் குறிப்பாக சைனா பரிசோதித்த 30 மருந்துகளில் இதையும் சோதித்தது. இதில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் அதற்காக கியூபாவிற்கு நன்றிகளை தெரிவித்ததோடு விரைவில் பரிசுகள் வழங்குவதாகவும் அறிவித்தது. சீன தேசிய சுகாதார ஆணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மருந்து ஒரு அற்புதமான மருந்து என்று அழைக்கப்பட்டது. இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B எனப்படும் வைரஸ் எதிர்ப்பு மருந்து சீனாவில் கியூபா சீன கூட்டு நிறுவனமான சாங்ஹெபரில் தயாரிக்கப்படுகிறது. கியூபா உயிரி தொழில்நுட்ப வளர்ச்சியின் நட்சத்திரங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த மருந்து HIV, மனித பாப்பிலோமா வைரஸ், ஹெப்படைட்டிஸ் B மற்றும் C சிகிச்சையில் பயனுள்ளதாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மருந்து ஒத்த குணாதிசயங்களை காட்டும் வைரஸ்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் திறம்பட நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தை பயன்படுத்துவது குறித்து அயர்லாந்து மற்றும் சில நாடுகள் மட்டுமே பரிசீலித்து வருகிறது. அமெரிக்காவிற்கு நெருக்கமாக உள்ள பல நாடுகள் கியூபா பரிந்துரை செய்யும் இந்த மருந்து பற்றி ஆராய்ந்தால் அமெரிக்காவுடனான தங்கள் நாட்டின் உறவில் சிக்கல் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் பல நாடுகள் இந்த மருந்தை பற்றி பொருட்படுத்தவில்லை. இன்டர்ஃபெரான் சிகிச்சை இன்னும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. இது உலக சுகாதார நிறுவனத்தாலும் அங்கீகரிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பெருந்தொற்றினால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பின் காரணமாக பல்வேறு தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கும் நிலையில் தற்போது மற்றொரு பிரச்சனையும் தொழிலாளர் வர்க்கம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே அபாயம் என்று அறியப்பட்டதை கொரோனா தொற்று தீவிரப்படுத்தி இருக்கிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் ரோபோக்களால் தொழிலாளர்களின் வேலை பறிபோகும் நிலை வந்துள்ளது. தொழில்நுட்ப உலகில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை அறிவின் அதீத வளர்ச்சி ரோபோக்களை உற்பத்தி செய்து தள்ளப் போகிறது. அவை மனித வேலைகளை வேகமாகவும் திறமையாகவும் செய்து குவிக்கப் போகின்றன. இதனால் மக்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும். அடுத்த 10 ஆண்டுகளில் 80 கோடி பேர் வேலை இழப்பார்கள். அவர்களுடைய வேலையை திறமையாகவும் வேகமாகவும் ரோபோக்கள் செய்யும் எனும் ஒரு ஆய்வு முடிவை பிரபலமான மெக்கன்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது.
உலக தொழிலாளர் வர்க்க கூட்டுத்தொகையின்படி இந்த 80 கோடி பேர் என்பது 20% ஆகும். மெக்கன்சி நிறுவனத்தால் கிட்டத்தட்ட 46 நாடுகளில் விரிவாக நடத்தப்பட்ட இந்த ஆய்வின் முடிவு தொழிலாளர்களை மேலும் கவலை கொள்ளச் செய்துள்ளது. கடந்த அரை நூற்றாண்டில் ஆட்டோமேஷன் துறை முக்கிய வணிகமாக மாறியுள்ளது. உற்பத்தி, தொழில்துறை, அலகுகள், பகுப்பாய்வு போன்ற பல துறைகளில் மனித வேலைகளை ரோபோக்கள் மற்றும் ஆட்டோமேஷன் இயந்திரங்கள் செய்வதன் மூலம் நேரமும் மனித சக்திக்கு ஆகும் செலவும் மிச்சப்படுகின்றன. கொரோனா ஊரடங்கு மற்றும் சமூக இடைவெளி ஆகியவற்றால் பெரும்பாலான நிறுவனங்களில் பலர் வேலை இழக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இதை பயன்படுத்தி மனிதர்களுடைய வேலைகளை எல்லாம் ரோபோக்கள் தட்டி பறிப்பதற்கான சூழல் உருவாகியுள்ளது. பல நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய அனுமதித்தாலும் அவ்வாறு செய்ய இயலாத பணிகளுக்கு ரோபோக்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. இதனால் மனிதர்களின் தேவைகள் குறைகிறது. மேலும் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கான சம்பளம் வழங்கும் அளவும் குறைகிறது. இந்த நிலை தொடர்ந்தால் பொருளாதாரத்தில் ரோபோக்கள் முக்கிய இடம் வகிக்கும். சீனாவில் கொரோனா வைரஸ் அசுர வேகத்தில் பரவி வந்தபோது மருத்துவமனைகளில் நர்சுகளுக்கு பதில் ரோபோக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. நோயாளிகளுக்கு மருந்து, மாத்திரை, உணவுகளை நர்சுகள் வழங்குவதற்கு பதிலாக ரோபோக்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் பல்வேறு நாடுகளிலும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் தென்கொரியா காய்ச்சல் பரிசோதிக்கவும் சானிடைசர்களை வழங்கவும் ரோபோக்களையே பயன்படுத்துகின்றன. 2021 வரை சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டால் நிச்சயம் ரோபோக்களின் தேவை அதிகமாக இருக்கும் என்கிறது இந்த ஆய்வின் முடிவு. மீண்டும் பள்ளிக்கு புறப்பட்ட வூகான் மாணவர்கள். கொரோனாவின் பிறப்பிடமாக கருதப்படும் சீனாவின் வூகான் நகரில் வைரஸ் பரவல் கட்டுக்குள் வந்துவிட்டதால் பள்ளிகள் மீண்டும் செயல்பட தொடங்கிவிட்டன. சீனாவின் வூகான் நகரில் கொரோனா பரவுவதை தடுக்க விதிக்கப்பட்ட ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விலக்கப்பட்டுள்ளன. அந்த நகரம் மட்டுமின்றி சீனா முழுவதும் கொரோனா வைரஸ் கட்டுக்குள் வந்துவிட்டது. இந்நிலையில் வூகான் நகரில் உள்ள 121 பள்ளிகள் மே 6ஆம் தேதி முதல் மீண்டும் இயங்க ஆரம்பித்துள்ளன. வூகானில் 94 உயர்நிலை பள்ளிகளும் 47 தொழிற்கல்வி பள்ளிகளும் சேர்த்து மொத்தம் 57,800 மாணவர்கள் பட்டம் பெற உள்ளனர். அவற்றில் 83 உயர்நிலை பள்ளிகள் மற்றும் 38 இடைநிலை தொழிற்கல்வி பள்ளிகள் மட்டும் முதல் கட்டமாக திறக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் மாஸ்க் அணிந்து செல்கின்றனர். நுழையும் போது தெர்மல் ஸ்கேனர் சோதனையும் செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி சமூக இடைவெளியை கடைபிடிக்க ஓர் வகுப்பு மாணவர்களை 2 வகுப்பறைகளில் பிரித்து அமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் மாணவர்களுக்கு காய்ச்சல் மற்றும் உடல்நிலை குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டால் உடனடியாக ஆசிரியர்கள் காய்ச்சல் உள்ள மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை மருத்துவ நடவடிக்கைகளை மேற்கொண்ட பின் அந்த மாணவ மாணவிகள் வேறு தனி அறைக்கு அனுப்பப்படுகின்றனர். மேலும் பள்ளிக்கு வரும் அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு அதில் யாருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்போது வெளிநாடுகளிலிருந்து சீனா திரும்பும் அந்நாட்டு மக்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பின்பே வீட்டுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். உலகளவில் முதன்முறையாக கொரோனா வைரஸின் விரிவான ஒளிரும் படங்களை விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ளனர். மனிதனின் குடல் பகுதியில் அதிக நோய்க்கிருமிகளை அது உருவாக்குவது போலவும் அந்த படம் அமைந்துள்ளன. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இதுவரை 37 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,58,000 அதிகரித்துள்ளது. ஆனாலும் இந்த வைரஸின் கோர தாண்டவம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஒட்டுமொத்த உலகமும் வைரஸ் பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகி வருவதுடன் இதிலிருந்து தப்பிக்க வழி தெரியாமல் திணறி வருகிறது. இந்த வைரஸ் தொடர்பான பல்வேறு ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த வைரசுக்கு எதிராக மருந்து கண்டுபிடிப்பதில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மற்றொரு புறம் இந்த வைரஸ் மனித உடலை எவ்வாறு தாக்குகிறது, அது உடலில் ஏற்படுத்துகிற மாற்றங்கள் என்ன, பாதிப்புகள் என்ன என்பது குறித்தெல்லாம் விஞ்ஞானிகள் விரிவாக ஆராய்ந்து வருகின்றனர். பெரும்பாலும் தும்மல் மற்றும் இருமல் தொடுதல் மூலமாக இந்த வைரஸ் பரவும் என்றும், நாசி மற்றும் தொண்டை பகுதி வழியாக நுரையீரல் மற்றும் இருதயத்தை தாக்குகிறது என்றும் ஏற்கனவே அறியப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த வைரஸ் குடல் பகுதி சென்றால் அது நொதித்தல் மூலமாக அழிந்துவிடும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் குடலில் அது ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து டன்டி ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்ஸில் உள்ள பிரிட்டிஷ் குழு, உட்ரச்சில் உள்ள ஹூப்ரிட் நிறுவனம், ரோட்டர்டாமில் உள்ள இராஸ்மஸ் எம்சி பல்கலைக்கழக மருத்துவ மையம் மற்றும் நெதர்லாந்தின் மாஸ்ட்ரிக்ட் பல்கலைக்கழகத்தின் நிபுணர்கள் ஒன்றிணைந்து வைரஸ் குடற்பகுதியில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து ஆராய்ந்துள்ளனர். அதில் ஒரு சோதனை குழாயில் வைரஸை உருவாக்கி அதை உயிரணுக்களில் முதலில் ஆராய்ந்தனர். அதில் அந்த வைரஸ் பரவியது. அது மட்டுமின்றி நோய் பாதித்தவர்களை கொண்டு ஆராய்ந்ததில் அது குடல் செல்களின் ஊடுருவி வைரஸ்களை அதிக அளவில் உற்பத்தி செய்ததை கண்டனர். எனவேதான் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களில் 1/3 பகுதியினர் வயிற்றுப்போக்கு, இரைப்பை, குடல் அலர்ஜி போன்ற அறிகுறிகளை அனுபவிக்கின்றனர் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். மேற்கண்ட இந்த விஞ்ஞானிகள் குழு ஒரு சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியை கொண்டு ஆராய்ந்ததில்
ஒரு நபரின் குடற்திசு மாதிரியில் சார்ஸ் கோவி-2 துகள்கள் உருவாவதையும் வைரஸ் எவ்வாறு குடல் செல்களை சேகரிக்கிறது என்பதையும் படம் பிடித்துள்ளனர். இதே நேரத்தில் வைரஸ் குடலின் செல்களை பாதித்து அங்கு பெருகக்கூடும் என்பதனை டன்டிங்கின் பேராசிரியர் ஜேசன் ஸ்வீட்லோ தலைமையிலான குழு கண்டுபிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த படம் உலக நாடுகளை கவனிக்க வைத்துள்ளது. உலகம் முழுவதும் அதிவேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்பினை கண்டறிய பரிசோதனைகளை காட்டிலும் அதனால் ஏற்படும் அறிகுறிகளே பெரிதும் உதவியாக இருந்தது. ஆனால் தற்போதைய சூழலில் இருமல், தும்மல், காய்ச்சல் என அடிப்படை அறிகுறியுமே இல்லாமல் பரவி மக்களிடையே சமூக தொற்றாக மாறியிருக்கிறது கொரோனா. அதுவும் கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் தலைநகரான சென்னை கொரோனா வைரஸின் ஹாட்ஸ்பாட்டாக மாறியிருக்கிறது. எந்த அறிகுறியுமே இல்லாமல் பலருக்கும் கொரோனா வைரஸ் பரவி இருப்பதாகவும் எப்படி பரவியது என்றே கணிக்க முடியவில்லை என சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்திருப்பது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்து அமெரிக்காவில் நடைபெற்ற முதல் நிலை ஆய்வில் D614G வடிவம் கொண்ட கொரோனா வைரஸ் எந்தவித அறிகுறியும் இல்லாமல் வேகமாக பரவி வருவதோடு நோயின் தீவிரத்தன்மையை அதிகப்படுத்தி இருக்கிறது. இதனால்தான் அமெரிக்காவில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பதோடு மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிப்பதாக சொல்கின்றனர். லண்டனின் ஷெஃபீல்ட் நகரத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் தரவுகளை வைத்து ஒரு ஆய்வு செய்ததில் ஒரு குறிப்பிட்ட அளவு கொண்ட கொரோனா வைரஸ் தொற்று அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதும் அவர்களிடம் நடத்திய பரிசோதனையில் நூற்றுக்கணக்கான வைரஸ்கள் அவர்களுடைய சோதனை மாதிரிகளில் கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எந்தவித அறிகுறியும் இல்லாமல் உடல்நிலையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்திருக்கின்றனர். சார்ஸ் வைரஸ் தொற்று பரவிய காலகட்டத்திலும் இதேபோன்று எந்த அறிகுறியும் இல்லாமல் வைரஸ் பரவி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அதனை ஒப்பிடும்போது கொரோனா வைரஸ் பரவும் வேகம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாகவே இருப்பதாக சொல்கின்றனர் காலேஜ் லண்டன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பிரான்காய் பல்லோக்ஸ். புதிதாக உருவாகும் கொரோனா வைரஸினை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பூசி கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அதனுடைய வீரியம் மற்றும் வடிவத்தை கணக்கில் கொண்டுதான் கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்திற்கு ஃப்ளூ வைரஸுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து இன்றளவும் அதன் வடிவத்திற்கும் அளவுக்கும் ஏற்ற மாதிரி அப்டேட் செய்து கொண்டே வருகிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வடிவம் கொண்ட கொரோனா வைரஸ் மட்டுமே இப்போது உலகம் முழுவதும் பரவி வருகிறது. இதுவரைக்கும் அதனுடைய வடிவத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்பதால் விரைவில் அதற்கான தடுப்பூசி அல்லது மருந்து கண்டுபிடித்து விடலாம் என நம்பிக்கை அளிக்கின்றனர் கிளாஸ்கோ பல்கலைக்கழக பேராசிரியர்கள். விரைவில் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என நம்புவோம். கொரோனா நோய் தொற்று உலகம் முழுவதும் பரவி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் இங்கிலாந்து நாட்டில் முதியோர் பராமரிப்பு இல்லங்களில் 20 நாட்களில் 6000த்திற்கும் மேற்பட்ட முதியவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இங்கிலாந்து நாட்டில் கிட்டத்தட்ட 15,000த்திற்கும் மேற்பட்ட முதியோர் பராமரிப்பு இல்லங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதில் 200 இல்லங்கள் மருத்துவ வசதியுடன் கூடியவை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த முதியோர் இல்லங்களில் சுமார் 4.11 லட்சத்திற்கும் அதிகமான முதியவர்கள் தங்கியுள்ளனர். இவர்களில் 22 முதல் 25% பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள முதியவர்களுக்கு தொடர்ந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக இங்கிலாந்தின் தேசிய புள்ளியியல் இலாகா அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளது. அதில் நாட்டின் முதியோர் பராமரிப்பு இல்லங்களில் கடந்த மாதம் 10ஆம் தேதி முதல் இம்மாதம் 1ஆம் தேதி வரையிலான 21 நாட்களில் மட்டும் கொரோனா வைரஸால் பாதிப்புக்கு உள்ளாகி 6686 பேர் பலியாகி இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் பராமரிப்பு இல்லங்களில் வசிக்கும் முதியவர்களுக்கு சுகாதார வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இங்கிலாந்தில் வலுத்து வருகிறது. கொரோனா வைரஸ் பெரும்பாலும் முதியவர்களையே கடுமையாக தாக்கி வரும் சூழலில் முதியோர் இல்லங்களில் கூடுதல் பாதுகாப்பு தேவை என்று கூறுகின்றனர். கொரோனா வைரஸால் பல பொது நிகழ்ச்சிகளும் விளையாட்டுப் போட்டிகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்திய மக்கள் மட்டுமின்றி உலக மக்கள் அனைவராலும் பெரிதும் கொண்டாடப்படும் IPL கிரிக்கெட் போட்டியும் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த ஆண்டு 13வது IPL கிரிக்கெட் தொடர் கடந்த மார்ச் 29ஆம் தேதி துவங்க இருந்தது. ஆனால் நாளுக்கு நாள் அதிகரித்த கொரோனா வைரஸ் காரணமாக வீரர்கள் நலம் கருதி IPL கிரிக்கெட் தொடர் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின் கிரிக்கெட் போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டாலும் அதற்காக சில விதிமுறைகள் அமல்படுத்தப்படும் என தெரிகிறது. அதன் ஒரு பகுதியாக ரசிகர்கள் இல்லாமல் போட்டிகளை நடத்துவது குறித்து திட்டமிடப்பட்டு வருகிறது. இப்படி ரசிகர்கள் இல்லாமல் போட்டிகளில் பங்கேற்பது புது அனுபவமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டு IPL கிரிக்கெட் தொடர் நிச்சயம் நடக்கும் என ஏற்கனவே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் சுமார் 60% ரசிகர்கள் நம்புவதாக தெரிய வந்துள்ளது. கோவிட்-19 வைரசுக்கு எதிராக போராடும் உலக நாடுகளில் ஓரளவு வெற்றி கண்ட நாடு ஜெர்மனி.
இந்நிலையில் 2019-20 உள்ளூர் கால்பந்து தொடரான பண்டஸ்லேகா சீசனை வரும் மே 15 முதல் துவங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சர்வதேச அளவில் மிகப்பெரிய தொடர்களை வரும் ஜூன் மாதம் முதல் துவங்க இங்கிலாந்து, இத்தாலி நாடுகள் தயாராகி வருகின்றன. இதையடுத்து ரசிகர்களுக்காக IPL கிரிக்கெட் போட்டிகளை மைதானத்தில் நடத்துவது குறித்து BCCI திட்டமிடலாமா என்ற கேள்வியை டைம்ஸ் நவ் ஸ்போர்ட்ஸ் தனது ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கங்களில் பதிவிட்டிருந்தது. இதற்கு ட்விட்டரில் சுமார் 26.3% மக்கள் IPL 2020 தொடரை துவங்கலாம் என்றும் 65.1% ரசிகர்கள் தற்போது திட்டமிடுவது சரிவராது என்றும் பதில் அளித்துள்ளனர். அதேபோல் ஃபேஸ்புக்கில் 67% ரசிகர்கள் தற்போது IPL நடத்துவது சரிவராது என்றும் 33% ரசிகர்கள் நடத்தலாம் என்றும் பதில் அளித்துள்ளனர். இந்நிலையில் ஐரோப்பிய கால்பந்து லீக் போட்டிகள் வரும் ஜூன் மாதம் துவங்கும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து IPL போட்டி துவங்குமா என்ற $1 மில்லியன் கேள்விக்கு BCCI பதிலை எதிர்நோக்கி கிரிக்கெட் ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கொரோனா தொற்று பரவியதற்கான காரணம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுக்க கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவியதற்கான காரணம் உலகமயமாக்கல். நாடுகளுக்கு இடையே உள்ள வர்த்தக உறவின் காரணமாக அதிகரித்த பயணங்களும் அந்த பயணங்களை சாத்தியப்படுத்திய விமான சேவைகளும் உலகமயமாக்கலை தீவிரப்படுத்திய வரம் என்று கருதப்பட்டது. ஆனால் இன்று அந்த வரமே சாபமாகி உள்ளது. ஈரானின் மகான் ஏர் என்ற ஒரு விமான நிறுவனம் மூலம் எப்படி மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவியது என்பதை கண்டறிய BBC ஒரு விசாரணை நடத்தியது. விமான சேவைகளுக்கு அரசாங்கம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ள இந்த நேரத்திலும் எப்படி மகான் விமானங்கள் மட்டும் ஈராக், ஐக்கிய அரபு எமிரேட், சிரியா போன்ற நாடுகளிடையே இயங்கியது என்பதை கண்டறிய நடத்தப்பட்ட ஆய்வில் தடை உத்தரவுக்கு மத்தியிலும் ஈராக், ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் சிரியா போன்ற நாடுகள் மகான் ஏர் விமானங்களுக்கு மட்டும் பயணிகளுடன் தரையிறங்க அனுமதி அளித்திருந்தது தெரிய வந்துள்ளது. சீனாவிலிருந்து ஈரான் வந்து செல்லும் அனைத்து விமானங்களுக்கும் ஈரான் ஜனவரி 31 தடை விதித்தது. மத்திய கிழக்கு நாடுகளில் வைரஸ் தொற்று பரவ ஈரான் முக்கிய காரணமாக இருப்பதால் பல நாடுகளும் ஈரானுக்கு வந்து செல்லும் விமானங்களை பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் ரத்து செய்தன. இருப்பினும் பல விமர்சனங்களுக்கு மத்தியிலும் பயணிகள் மற்றும் விமான சேவையில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் மகான் விமானம் தொடர்ந்து இயங்கியது தெரிய வந்தது. விமான சேவையில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுடன் தொடர்பில் இருந்த பலருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதால் ஊழியர்கள் பலர் கவலை தெரிவிக்க தொடங்கினர். ஆனால் ஊழியர்களின் வேண்டுகோளை அந்நிறுவனம் கருத்தில் கொள்ளாமல் இயங்கியது. சீனா மற்றும் ஈரானில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த போதும் விமானங்கள் இயங்கின. சீனாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடுமையாக அதிகரித்த நேரத்திலும் ஈரானிலிருந்து சீனாவின் பெய்ஜிங், ஷாங்காய் உட்பட 4 முக்கிய நகரங்களுக்கு மகான் விமானங்கள் இயங்கியது BBC நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. ஜனவரி 31 அன்று சீனாவிற்கு ஈரான் விமானங்களை இயக்க தடை விதித்திருந்தது. இந்த தடையை ஈரான் நாடை பொருட்படுத்தாமல் சீனாவிற்கு மகான் விமானங்களை இயக்கியிருக்க வேண்டும். சீனாவில் உள்ள ஈரானியர்களை மீட்டு சொந்த நாட்டிற்கு கொண்டுவர 4 விமானங்களை பிப்ரவரி 5 வரை பயன்படுத்தியதாக சீனாவில் உள்ள சமூக வலைதளங்கள் சில குறிப்பிடுகின்றன. இந்த விமானங்களின் புகைப்படங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 6 மகான் விமானங்கள் மூலம் தேவையான மருத்துவ உபகரணங்களும் கொண்டு வரப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. சீனாவிற்கு ஈரான் தனது விமான சேவையை தொடரப்போவதில்லை என அறிவித்த பிறகும் 157 விமானங்கள் ஈரான் மற்றும் சீனாவிற்கு இடையில் பயணித்ததும் இந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. உலக அரசாங்கங்கள் இப்பெருந்தொற்றுக்கு எதிராக கடுமையாக போராடி வரும் நிலையில் இதுபோன்ற வணிக ரீதியான சுரண்டலுக்கு நிகழும் அஜாக்கிரதையான செயல்களால் ஒட்டுமொத்த உலகமும் பாதிப்படைந்திருப்பது பெரு வணிக நிறுவனங்கள் மீதான மக்களின் வெறுப்பை அதிகப்படுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் உலக நாடுகள் அனைத்தையும் கடுமையாக அச்சுறுத்தி வருவதால் பல உலக நாடுகள் ஊரடங்கை தொடர்ந்து கடைபிடித்து வரும் சூழல் உருவாகியிருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பதால் பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. கடந்த மாதம் இந்திய தேசிய மகளிர் ஆணையம் இதுவரை இல்லாத அளவு பெண்கள் மீதான வன்முறை அதிகமாகி புகார்கள் அதிக அளவில் வருவதாக தகவல் வெளியிட்டது. அதுபோன்று இந்தியா மட்டுமின்றி பல நாடுகளும் பெண்கள் மீதான வன்கொடுமையை எதிர்கொண்டு வருகிறது. மெக்சிகோவில் பெண்கள் மீதான வன்முறையால் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 1000 பெண்கள் உயிரிழந்திருப்பது பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் கொரோனா நோய் தொற்றால் இதுவரை 25,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதன் காரணமாக மெக்சிகோ அரசு ஊரடங்கை இம்மாதம் இறுதி வரை நீட்டித்திருக்கிறது. இதனால் மக்கள் அதிக நேரம் வீட்டிலேயே முடங்கி கிடப்பதால் குடும்ப வன்முறை முன்பை விட தற்போது அதிகமாகி உள்ளதாக சொல்லப்படுகிறது. கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் சண்டை, திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்வோர் என தினமும் சண்டையிட்டு அதிகம் பேர் வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இதுபோன்று ஏற்படும் மோதல்களால் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 1000 பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மெக்சிகோ நாட்டில் உள்ள மகளிர் அமைப்புகள் கூறும்போது, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. இதை தடுக்க அதிபர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளது. ஆனால் இதை முற்றிலும் மறுத்த மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஒப்ரடார், இங்கு எப்போதும் போல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது, ஊரடங்கு நேரத்தில் மட்டும் நடப்பதாக கூறுவது தவறு, மகளிர் அமைப்புகளை எதிர்க்கட்சிகள் தூண்டிவிட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். கொரோனா பாதித்த உலக நாடுகள் செய்வதறியாது திகைத்து நின்ற நேரத்தில் பெரும்பாலான நாடுகளில் பின்பற்றியது 2 நாடுகளின் மாடல்களை, சீனா மற்றும் தென்கொரியா. இதில் பெரும்பாலான நாடுகள் பின்பற்ற தொடங்கியது தென்கொரியா மாடல்களை. அதற்கு மிக முக்கிய காரணம் தென்கொரியா அறிவியலையும் அரசியலையும் இணைந்து செயல்படுவதுதான். தென்கொரியாவின் ஃபார்முலா டெஸ்டிங், டிராக்கிங், ட்ரீட்டிங் என்று இருந்தது. அதாவது முதலில் முழுவீச்சில் பரிசோதிப்பது, பிறகு அவர்களை தொழில்நுட்ப உதவியுடன் கண்டறிவது, அதன் பிறகு முழு சிகிச்சை அளித்து தனிமைப்படுத்துவது. இதுவே அவர்களின் தாரக மந்திரமாக இருந்தது. பொதுமக்களை அனைத்து இடங்களிலும் பரிசோதிப்பது அதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட்டவை. வாகனத்தில் செல்பவர்கள் வாகனத்தில் இருந்தவாறே பரிசோதனை செய்து கொள்வது, மொபைல் பூத்களில் பரிசோதனை செய்து கொள்வது என பல்வேறு வகைகளில் பரிசோதனைகளை செய்து வந்தது. முதல் கட்டத்தில் பரிசோதனை 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 என முழுவீச்சில் எல்லா இடங்களிலும் பரிசோதனைகளை செய்து, அதன் பிறகு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிவதில் தீவிரமாக செயல்பட்டது. அதில் ஏடிஎம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுகளை வைத்து அவர்களை கண்டறிவது. அதில் ஒரு உணவகத்திலோ அல்லது உணவகம் சார்ந்தோ யாரேனும் ஒருவருக்கு தொற்று உறுதியானால் அங்கு பணம் செலுத்திய அத்தனை கார்டு உரிமையாளர்களும் தொடர்பு கொள்வது, மொபைல் நெட்வொர்க் பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிவது என பல வகைகளில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியது. பிறகு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது. அனைவருக்கும் இலவசமாக சிகிச்சை வழங்கப்பட்டது. அதில் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கும் இலவசமாகவே வழங்கப்பட்டது. இதனால் அனைவரும் தாமாக முன்வந்து பரிசோதனை செய்தார்கள். இவ்வாறு பரிசோதனை மற்றும் சிகிச்சையில் கவனம் செலுத்திக் கொண்டே நாட்டு மக்களுக்கு மற்றும் பல தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டது. மற்ற நாடுகளைப் போல பயமும் பதற்றத்தால் அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைவரும் சரிசமமாக வாங்கிக் கொள்ளும் அளவிற்கு வழிவகைகளை செய்தது. யாரும் மொத்தமாக பொருட்களை வாங்குவது தவிர்க்க செய்தது. உலக நாடுகள் அனைத்தும் முடங்கி போயிருக்கும் இந்த வேளையில் தென்கொரியா தனது நாட்டில் தேர்தலை நடத்தி முடித்தது. சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு வங்கிக் கடன் கொடுத்து அவர்களை ஊக்குவித்தது. கடை உரிமையாளர்கள் 50% வரை வாடகை பெற்றார்கள். பிளாஸ்மா தெரப்பியை பயன்படுத்தியும் சிகிச்சை அளித்தது. கொரோனா நோய் தொற்று பாதிப்பில் சீனாவுக்கு அடுத்து தென்கொரியா நாடு 2ஆம் இடமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது கொரிய அரசு மக்கள் மற்றும் தனியார் நிறுவனம் போன்ற கூட்டு முயற்சியால் கொரோனா நோய் பரவலை கட்டுப்படுத்தி உலக நாடுகளுக்கே கொரியா ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது. நோய் இருந்தால் சமூகம் நம்மை எப்படி பார்க்கும் என்ற பயம் மற்றும் தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இதனால் கொரோனா பாதிப்பு இருந்தால் மருத்துவமனை செல்ல தயங்குவார்கள். இதனை போக்கும் வகையில் கொரிய அரசு காரிலிருந்து கீழேயே இறங்காமல் பரிசோதனை செய்தது. இதை பல நாடுகள் பின்பற்ற துவங்கியது. தொற்று இருப்பவர்களின் பெயர் ரகசியம் காக்கப்பட்டது. 118க்கும் மேற்பட்ட கொரோனா பரிசோதனை கூடம். இது மக்கள் தொகை அதிகம் உள்ள இடங்களில், அதிகம் பாதித்த இடங்களில் பயன்படுத்தப்பட்டது. முக்கியமாக நோய் தடுக்க அரசும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து செயல்பட்டது. இதுவரை 6,40,716 மக்களுக்கு கோவிட்-19 பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதில் 10,000 பேர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளில் பாதிப்பு பற்றிய விவரங்களை மக்களுக்கு தெரிவித்தால் மக்கள் பதட்டப்படுவார்கள் என்று ஒரு சில முடிவுகளை மட்டுமே வெளியிட்டது. மற்றவை ரகசியம் காக்கப்பட்டது. ஆனால் தென்கொரிய அரசு பாதிப்பு பற்றிய விவரங்களை வெளிப்படையாக மக்களுக்கு தெரியப்படுத்தியது. முடிவுகளை கூட்டவோ கழிக்க இல்லாததால் உண்மையை நிலவரத்திற்கேற்ப அரசும் மக்களும் செயல்பட முடிந்தது. ஒரு பகுதியில் கொரோனா தொற்று உறுதியானால் அப்பகுதி மக்களின் கைபேசி எண்ணிற்கு எமர்ஜென்சி அலர்ட் சென்றுவிடும். இதனால் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருப்பார்கள். தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுக்கும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் அவர்களது கையில் ரிஸ்பேண்ட் கட்டப்பட்டது. இதன் மூலம் அவர்கள் வெளியில் செல்வதை தொழில்நுட்ப உதவியுடன் கண்காணிக்கப்பட்டது. கல்லூரிகள், அரசு அலுவலகங்களில் எதிரெதிரே அமர்ந்து உண்ணுவதால் தொற்று பரவக்கூடும் என எதிரே அமர்ந்து உணவு உண்ணுவதை தவிர்க்கும் வகையில் எதிரே இருக்கும் இருக்கைகளை அகற்றியது. மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் முன்வரிசை தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அவர்களின் பாதுகாப்பு மில்லியன் கணக்கான உயிர்களுக்கு உத்தரவாதம் அளித்தது. கொரியா பயோடெக் நிறுவனம், சீஜின், SD பயோ சென்சார் போன்ற நிறுவனங்கள் கொரோனா பரவிய 3 வாரங்களுக்குள் கொரோனா கண்டறிதல் சோதனையை உருவாக்கியது. இதனால் பல லட்சம் மக்களுக்கு கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இங்கு பதற்றம் இல்லாமலும் போலி செய்திகள் வலைதளங்களில் பரவாமலும் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டது. கொரோனா வைரஸ் சோதனை பொருட்களை ஏற்றுமதி செய்யுமாறும் நன்கொடையாக வழங்குமாறும்
121 நாடுகளிடமிருந்து தென்கொரியா கோரிக்கைகளை பெற்றுள்ளது. இதில் இந்தியாவிற்கு 5 லட்சம் பரிசோதனை கருவிகளை அனுப்பியது. வெளிநாடுகளின் கோரிக்கைகள் திடீரென அதிகரித்ததால் சியோல் ஆன்லைன் புதுப்பிப்புகள் மற்றும் கோவிட்-19 கண்டறியும் சாதனங்களில் நிபுணத்துவம் பெற்ற 29 கொரிய உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களின் தொடர்பு தகவல்களுடன் ஒரு பணிக்குழுவை அமைத்தது. உலக சுகாதார அமைப்பு தென்கொரியா மேற்கொண்ட நடவடிக்கைகளை மேற்கோள் காட்டி பாராட்டுக்களை தெரிவித்தது.